ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கடகராசிக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமோ நல்லா இல்லையோ, ஆனால் அவங்கள பார்க்குறவன் காண்டாகணும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க, இலகுன மனசு கொண்டவங்க, குழந்தை பேச்சுக்கு சொந்தக்காரங்க. மனசும் அப்படிதான். படபடான்னு பேசுவாங்க, மனசுல ஒண்ணுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க மனசு நோகாம இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, எப்படியாச்சும் இவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா கடகம் என்னதான் நினைப்போம், ஆல்ரெடி எங்க மனசு கெட்டு போய் தான் கிடக்கு, நாங்க படாத பாடு பட்டுட்டு தான் இருக்கோம், என்னோட கஷ்டத்தை நீ சொன்னா மட்டும் நான் ஒத்துக்க போறேன், நீ என்ன இப்போ நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, நான் அப்படிதான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பகட்டுக்காவது நம்ம கொஞ்சம் அப்படியே எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஒரு சாதாரண உடை அணிஞ்சாலும், சிம்பிளாக ஒரு பொட்டு வச்சாலும், இல்லை சாதாரண ஒரு ஷர்ட் போட்டாலையும் பார்க்குறவங்க ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். இதுதான் கடகத்துடைய அம்சம். ஏன்னா சந்திர பகவானே ராசி அதிபதியாக கொண்டதுனால பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. மற்றவங்க பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி இருக்கும். ஒரு 1000 பேர் கூடிய இடத்துல இந்த கடகம் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட மொத்த பார்வை இவங்க மேலே தான் இருக்கும். அப்படி ஒரு மாதிரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்லவங்க, நல்ல பேச்சு திறமை கொண்டவங்க, எல்லாரையும் அரவணைச்சு பேசுவாங்க, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியவங்க இவங்கள தான் இருப்பாங்க. பெருத்த கஷ்டத்துல ஒருத்தன் இருக்கான், அடுத்த நிமிஷம் சூசைட் பண்ணிக்கலான்னு இருந்தா கூட அந்த இடத்துல கடகராசி இருந்தா அப்பேற்பட்ட மனநல கொண்டவங்களை கூட தைரியம் சொல்லி அவங்கள மனசை மாத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுறதுக்கு கடகத்தை விட்டு ஆட்களை பார்க்க முடியாது. குறிப்பா ஒரு தடைகள் வர வரைக்குமே கடகம் அமைதியா இருக்கும். ஒரு தடை வருதுன்னா அந்த தடைகளை உடைத்தெறியக்கூடிய நெஞ்சுறுதி படிச்சவங்க, தாராள மனசோட எல்லாருக்கும் உதவும் மனம் படைத்தவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சகல விதங்கள்லுமே இவரோட திறமைகள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும்னு முன்னேறுவாங்க. தனக்கு ஒரு கஷ்டமா, முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி இவங்களால யாருக்கு கீழேயும் அடிபணிஞ்சு வேலை பார்க்கவே முடியாது. ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டே இருந்தா கூட சரி, ஏன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராகவே இருந்தா கூட இவங்க மனசு பார்த்தீங்கன்னாக்கா தனித்து செயல்படணும்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி துருன்னு ஏதாவது ஒரு யோசிச்சுட்டே இருப்பாங்க, நல்ல வகையில யோசிப்பாங்க. இவருடைய சிந்தனைகள்ல இவங்க செயல்படுத்திட்டா இவங்கள மாதிரி உயர்வான வாழ்க்கையை வாழ ஒருத்தங்களாலையும் முடியாது. என்னன்னா சந்திர பகவான் இவங்களுக்கு எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் அப்பப்போ மனசை மாத்தி விட்டுருவாரு. கொஞ்சம் மனசு அப்பப்போ அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்குமே தவிர்த்து காதல்ல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. இப்பேற்பட்ட குணம் கொண்ட கடக ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, பல நாள் உறவு ஒன்று சேர போகுது. கடகராசியை போட்டிருக்கோம். ஏப்ரல் 25ஆம் தேதியிலேருந்து இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும்னு போட்டிருக்கான் இல்லையா? என்ன நடக்க போகுது? பயம் வேணாம், பதட்டம் வேணாம். காரணம் கேட்டுனா 2 ராஜயோகங்கள் உருவாக போகுது. புரியுதுங்களா? இந்த யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து விலகி போனதுனால உங்களை அடுத்த 2.5 வருஷத்துக்கு யாராலும் எதுவும் பண்ண முடியாது. குறிப்பா அந்த 2025ல உங்களை மாதிரி ஒரு உச்சபட்ச அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆட்களே கிடையாது. அதுக்கு இன்னும் யோகத்தை தரக்கூடிய வகையில இந்த 2 யோகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. அது என்னன்னு தெரியுமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கடக ராசிக்காரங்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம், அனுதினமும் இவரை நினைச்சீங்கன்னா, இப்போ சொன்னீங்க இல்லையா, கஷ்டப்பட்டாலையும் கஷ்டம் மறைச்சிக்கிட்டு நாங்க கடந்துதான் போய்கிட்டு இருக்கோம், அந்த கஷ்டம்ங்கிற வார்த்தையை உங்க வாழ்க்கையில இருந்து முழுவதுமா எடுக்கிறதுக்கான ஒரு தெய்வம் இருக்கு. யார் தெரியுமா? சிவபெருமான். சிவ சிவ என்கிறார் தீவினையாளர், சிவ சிவா என்றிட தீவினை மாளும், சிவசிவா என்றிட தேவரும் ஆவர், சிவசிவா என்ன சிவகதிதானே, நொடிதோறும் கங்கை நீராடி ஜடையில் ஒளிரும் பெரை சூடி அம்பலத்தில் ஆனந்த கூத்தாடி நாடி வந்தோர் குறை தேடி தீர்க்கன்ற ஈசனே போற்றி. எம்பெருமான் ஈசன வழிபாடு செய்ய கடகத்துடைய வாழ்க்கை சுகமா இருக்கும், சுபமா இருக்கும். ஸோ உங்களுக்காக நான் அந்த சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பதிவு தொடங்குறாங்க. அவருடைய அனுகிரகம் இல்லாட்டி கடகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது நான் முழுசா சொல்லி முடிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ நானே வணங்குறப்போ அவர் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம். அவர் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க, ஓம் நமக் சிவாய இந்த மந்திர சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க. நல்லதொரு மாற்றத்தை அந்த சிவபெருமான் உங்களுக்கு அருளிடுவார்.
என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, வீடியோ பேசுறன்ற பேர்ல ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பியா நீ? என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. சும்மா சாமியை கும்பிடு, அதை பண்ணு இதை பண்ணு. தயவு செஞ்சு சொல்றேங்க, அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கவே வேண்டாம். புரியுதுங்களா? கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு. ஆமா, என்னுடைய வாழ்க்கையை நல்ல வகையில மாத்தி கொடுக்கறது தெய்வம் துணை வந்தே ஆகணும். நான் தெய்வத்துக்கிட்ட தான் ஒவ்வொரு நாளும் போய் நிக்கிறேன்ற நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதோ இல்லையோங்க, அதிர்ஷ்டத்துக்கான வழி இந்த வீடியோ பதிவுல கட்டாயம் இருக்கு. புரியுதுங்களா? நல்லதே நடக்கட்டும். உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோ பதிவு நான் தொடங்குறேன். இப்போ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நான் 2 யோகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்குதுன்னு சொன்னேன். இந்த 2 யோகங்களும் 100 வருடங்கள் கழித்து தாங்க ஒரே வேளையில உருவாகியிருக்கு. அது பத்ர யோகம், மாளவிய ராஜயோகம். இதனால கடகராசிகளுக்கு பணமழை கொட்ட போகுது. இப்போ ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதனால ஒரு சில ராசிகள் ஒவ்வொரு இடத்துக்கு வரப்போ ராஜயோகங்களை உருவாக்கும். இது மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் சில நேரங்கள்ல ஒரே வேளையில ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகும். இது மிகவும் சிறப்பானதுன்னு நாங்க கருதுவோம். அந்த வகையில இந்த ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். குறிப்பா ஜூன் மாதத்துல இந்த 2 ராஜயோகங்கள் ஒன்றா உருவாக்க போகுது. அது யாரால தெரியுமா? அசுரர்களின் குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகம் உருவாக போகுது. அதே சமயம் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான், அதாவது மிதுன ராசிகளுடைய அதிபதியான புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசிக்குள்ள நுழைவதனால பத்ர ராஜயோகம் உருவாகியிருக்கு. இந்த 2 யோகமும் சேர்ந்துதான் ஒரே வேளையில 100 வருஷத்துக்கு அப்புறம் உருவாகி இருக்கிறது. உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது. குறிப்பா தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. புரியுதுங்களா? ஒரே வேளையில உருவாக்கக்கூடிய இந்த யோகங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியத்தை வழக்கத்தை விட அதிகமா கொடுக்க போகுது. கடகத்துடைய நெஞ்சு தில்லு யாராலையுமே அப்படியே அசைக்கவே முடியாது. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா இருப்பீங்க. ஆனா பெரிய பெரிய யாரு எத்தனை பேர் வந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆட்களே வந்தாலும் சரி, என்கிட்ட உண்மை இருக்கு, நீ என்ன பேசுறது? புரியுதுங்களா? கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது இப்படியா பேசுவாங்க இவங்க அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு, அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கக்கூடியவங்க இவங்களதான் இருப்பாங்க. சீறி தள்ளிடுவாங்க. ஒருத்தங்களாலையும் பேசவே முடியாது. அதுவும் மடக்கி பேசுறதுல கடகராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆளுமை மேம்பட போகுது. நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க. பணியிடங்கள்ல சிறப்பான செயல்திறன்களால முன்னேற்றத்தை காண போறீங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் கிடையாது, கிடைச்சே ஆகும். கூலி வேலை செய்யுங்க, தனியார் துறையில வேலை பாருங்க, அரசாங்கத்துறையில வேலை பாருங்க, யாரா வேணா இருங்க, எப்படி வேணா இருங்க. விற்பனை பாக்குறீங்களா, தொழில்துறை இருக்கீங்களா, உங்களுக்கு முன்னேற்றம் தான். வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க. அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலையை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. நிறைய பணத்தை சேமிக்க முடியும். அதே மாதிரி ஒரே வேலையில உருவாகிக்கூடிய இந்த பத்ர ராஜயோகம்ங்கிறது வேலையில மட்டும் இல்லைங்க, வணிகம் பாக்குறவங்க, தொழில் பண்றவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. குறிப்பா நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுனால எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. மத்தவங்க செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறது தான் கடகம் அசால்ட்டா செய்வீங்க. சாதாரணமா செஞ்சு சாதனையாளர்களுக்காக வளம் வருவீங்க. புரியுதுங்களா? இந்த மதிப்பு மரியாதை உயர்வதனால பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதி ரீதியா சிறப்பா இருக்குது. ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது. வருமானத்துல உயர்வு ஏற்படுது. அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்க போறீங்க. அதாவது ஒரு படத்துல அஜித் சொல்வார் இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கடகத்துக்கு பக்காவா பொருந்தும். இந்த டைலாக் எனக்கு நல்லா இருக்கு, நான் வச்சுக்கிறேன்னு விஜய் சொன்ன மாதிரி கடகராசியில அசால்ட்டா வச்சுக்கலாம். காரணம் கேட்குறீங்களா? இவங்களுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. உருவாக்கக்கூடிய தன்மை படைத்தவங்க. எங்க இவங்க ஏமாந்து போறாங்க, எங்க இவங்க வாழ்க்கை சறுக்குது தெரியுமா? எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற இடத்துலதான் ஒண்ணுமே இல்லாம அப்படியே பிளாங்கா நிக்கிறீங்க. நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய புகழ் பேருந்து கிடைக்கும். அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நம்பிக்கைங்கிற பேர்ல சில பேர் துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நல்ல காலம்தான். புரியுதுங்களா? தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெறுவதனாலையும்
வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. வணிகத்தை வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. எதிர்காலத்துல லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்குது. உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போறீங்க. நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் அதிகமா பங்கேற்பீங்க. வீட்லயுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளை முன்ன நின்று நடத்த போறீங்க. உடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. ஒட்டு மொத்தமா சொன்னா கடகராசி அதிர்ஷ்டசாலியா பிரகாசிக்க போறீங்க. இது மட்டும் இல்லாம அந்த 2 யோகத்தினால பணக்காரர்களாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பணக்கார யோகம் இருக்கு. புதுசா ஏதாவது ஒன்ன கற்கணும்ன்ற ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி கடகம் அப்படிங்கிறவங்க மத்தவங்க கீழே வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொன்ன இல்லையா, இவங்கள பொறுத்த வரைக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இப்போ பலித்தமாக போகுது. இப்ப நீங்க தொழில் தொடங்கினீங்க அப்படின்னாக்கா நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி புதுசா வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு. வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உங்க சொந்த பந்தங்களுடனான உறவுகள்ங்கிறது மேம்பட போகுது. தாயுடனான உறவுமே வலுவடைய போகுது. வருமானத்துல நல்ல முன்னேற்றம். ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு வருமானத்தோட சேர்ந்து பதவி உயர்வும் கிடைக்குது. ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல கூட, அதாவது நீங்க தொழில் செய்தாலும் சரி, இதுல ஏதாவது ஆன்லைன்ல முதலீடு பண்ணியிருந்தாலும் சரி, இப்ப நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டீங்களா, நல்ல செய்தியை பெறுவீங்க. அரசு அதிகாரிகளாக வளம் வரலாம். பங்கு சந்தையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதனால நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கா, கேட்டு கேட்டு பார்த்து ஏமாந்து போய் நின்னீங்களா, அந்த சிக்கிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை காண போறீங்க. இதுதான் அதான் இல்ல, தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி புதிய திட்டங்களால நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான கிரகங்க. அதாவது உச்சபட்ச வாழ்க்கைக்கு ஒரு யோகம்னோ, பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம்னோ, இந்த பத்ர யோகமும் மாளவி யோகமும் சேர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு. இந்த 2 கிரகங்களுடைய யோகம்ங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. இப்போ ஏதாவது செலவுகள் வந்தா கூட அது உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கும். சந்தோஷம் தரக்கூடிய செலவுகளாக தான் இருக்கும். அதே மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா கைகூடி வரும். சுற்றுலா போவீங்க குடும்பத்தோட, ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி வீடு வாங்குறது, நகை வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே முதலீடு செய்வதற்கான சூழ்நிலை உருவாகுது. முன்னாடிலாம் ₹1 செலவு பண்றதுக்கு கையில பணமும் இருக்காது. அப்படி செலவு செஞ்சுட்டாக்கா அடுத்து என்ன பண்ண போறோன்ற ஒரு கவலையிலே இருப்போம் இல்லையா? இப்போ சேமிப்புக்கு அரியுதுன்ற கவலையே இல்லாம மகிழ்ச்சியோட நிறைய செலவு பண்ண போறீங்க. சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க போறீங்க. புரியுதுங்களா? ஒட்டு மொத்தமா ஏதாவது கனவுகள் இருக்கு, திட்டம் போட்டுட்டே இருக்கீங்க. இதை பண்ணணும், அதை பண்ணணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், சொத்தை வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஏதாவது திட்டம் இருக்கா? அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொள்ள சரியான காலம். மனசுல மகிழ்ச்சி பொங்க போகுது. அது மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், காதல் உறவா இருக்கட்டும், இத்தனை நாள் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுன்னு பிரிஞ்சிடலான்ற அளவுக்குலாம் இருந்திருப்பீங்க. இப்போ ஒட்டு மொத்தமா உங்களை மாதிரி ஒரு ஜோடி யாரும் பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு அந்யூன்யமா வளம் வர போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுக்கிர பகவான் உச்சம் அடைந்து நிற்கிறார். அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்லைங்க, ஒரு பெரிய அதிர்ஷ்டம்ங்கிறது நிச்சயம் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. இல்லைங்களா? அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுது. லாட்டரியில இருக்கவங்களுக்கு கூட ஜாக்பாட் அடிக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்களை மாத்துவதற்கு சரியான காலம். அதே மாதிரி பெண்கள்லாம் நிறைய ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்றவை எல்லாருக்குமே, ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ, கடகராசியில கூட ஒரு நட்சத்திரத்துக்குமே நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பயணங்கள் வெற்றிகரமா இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்க போகுது. திரும்பவும் சொல்றேங்க, சுக்கிரனும் புதனும் 2 பேரும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. குடும்ப சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும். சொத்து சேர்க்க போறீங்க, பரிசுகள்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. தொழில் நல்லா இருக்க போகுது. கலைத்துறையில இருக்கீங்க, விளையாட்டு துறையில இருக்கீங்கன்னாக்கா பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கைகூடும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு உங்களுக்கு பல நாள் கனவுகள் நனவாகும். புரியுதுங்களா? ஒரு யுகம் இருந்தாலே அதிர்ஷ்டம் தான். இப்ப 2 யுகம்ங்கிறது உங்க பெயருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய நேரம். உடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வருது. புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும்.
குறிப்பா அந்த மாளவிய யோகத்தினால திருமண வாய்ப்பு கட்டாயம் அமையும். அதே மாதிரி சினிமா துறையில இருக்கிறவளுக்கு பிரம்மாண்டமான வெற்றி, புகழ் கிடைக்க போகுது. உங்களுக்கான பாராட்டுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படுது. இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்களை இருந்து இந்த 2 யோகங்களும் கடக ராசிகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை முழுவதுமா மறைக்க வச்சிருக்கு. ஓகேங்களா? நல்லா இருக்க போறீங்க. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கடகராசி உங்களுக்காக பயன்படுத்துங்க. மொத்தத்துல இந்த 2 யோகத்தினால சவால்களை கூட சாதனையாக மாத்திக்கூடிய யோகம் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் சுபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணுங்க. அது என்னைக்குமே கடகராசி தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த யோகத்தினால நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோன்னாக்கா ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மனை அனுதினமும் வழிபாடு செய்யணும். முடிஞ்சதுனாக்க அந்த தெய்வத்துடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய குங்குமத்தை வாங்கிட்டு வாங்க. அது தினமே உங்களுடைய நெத்தியில பயன்படுத்துறது உத்தமம். அதே மாதிரி தினம் தினம் அபிராமி அந்தாதி படிங்க. அதே மாதிரி நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது மன வளம் குன்றியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உணவுக்கும் உடைக்கும் உதவி பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுங்க. அதே மாதிரி புன்னை மரக்கன்றுகளை நட்டு பராமரிங்க. மகிழ்ச்சி பொங்கும். ஈடு இணையில்லாத செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்படுவீங்க. வாழ்த்துக்கள்ங்க. இந்த பிரம்மாண்ட 2 யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சந்திர பகவான் எந்த அளவுக்கு பௌர்ணமி நாட்கள்ல பிரகாசமாகவும் குளுமையாகவும் இருப்பாரோ அந்த அளவுக்கு மற்றவங்க எல்லாரும் வியப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா இருக்க போறீங்க. அவர் 15 நாளைக்கு வளர்றதும் 15 நாளைக்கு தேயறதுமா இருப்பாரு. ஆனா நீங்க இந்த 2 யோகத்தினால எப்பவுமே வளர்ந்துகிட்டே இருக்க போறீங்க. தெய்வம் உங்களுக்கு துணை வந்துட்டு இருக்கு. அதாவது உண்மைக்கும் உழைப்புக்கும் அடிபணியக்கூடிய கடகத்திற்கு இனி ஏறுமுகம் தான். அந்த ஆறுமுகம் துணையும் இருக்கு, அந்த சுபர்மடைய துணையும் இருக்கு. வாழ்க வளர்க, வளமுடன் நலமுடன்.